கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 12th ஹிஸ்ட்ரி புக் தான் நம்ம மெயினாக படித்தோம். 12th அதுக்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரி இது வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக படித்து முடித்தோம். அடுத்து வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒட்டி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் போட்டுருவாங்க. நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இங்கே பக்கத்தில் போய் அப்போ இதை ஜிஎஸ்சில் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேடி படித்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ லாங்குவேஜில் வந்து நம்ம ஒரு 95+ கண்டிப்பாக எடுத்தாங்கணும். மேக்ஸில் வந்து ஒரு 23 எடுத்தாங்கணும். அப்புறம் ஜிஎஸ்சில் வந்து ஒரு 40 மார்க்ஸ் நம்ம எடுத்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது வந்து எலிஜிபிலிட்டி பார்ட் டெஸ்ட் தான். ஸோ வந்து அதுக்கு நம்ம இந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் படித்தேன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ரேஷ்மி. நான் கோயம்புத்தூர் மாவட்டம். இப்போ நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாமில் வந்துட்டு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இப்போ வந்து குரூப் 2Aயில் வந்துட்டு இப்போ குரூப் 2, 2Aன்னு சொல்லி 2 இருக்குது. 2ன்றது வந்து இன்டர்வியூ போஸ்ட், 2Aங்கிறது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. நான் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் செலக்ட் ஆகிருந்தேன். இப்போ வந்து மெயினாக என்னென்னா இந்த 2ல் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்கும், 25 மார்க்ஸ் வந்து மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 75 மார்க்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். இப்போ லாங்குவேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லாங்குவேஜ்க்கு தான் கொடுக்கணும். ஸோ நான் இங்கிலீஷ் தான் எடுத்து படித்தேன். இங்கிலீஷ் வந்து சிலபஸ் வந்து லாஸ்ட் டைம் தான் மாற்றினாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவே கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 10 to 15 days வந்து எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து கவர் பண்ணிக்கலாம். பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு சொல்லியிருக்கும். பார்ட் Cயில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ் லெசன்ஸு, சப்ளிமெண்ட்ரி ரீடர் இந்த மாதிரி தான் கவர் ஆகும். பார்ட் Bயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயம்ஸ் தான் இருக்கும். அந்த போயம்ஸில் வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அதோட ரைம் ஸ்கீம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே ஞாபகம் இருக்கும், அதை வச்சு படிச்சிடலாம். பார்ட் A மட்டும் கொஞ்சம் கிராமர் இருக்கும். கிராமர் மட்டும் கொஞ்சம் அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. ஸோ அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவும் ஈஸியாகவே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன். மேக்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா நம்ம டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வெறும் ஓல்டு கொஷின் பேப்பர் மட்டும்தான். அது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சால்வ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்து ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அந்த டிப்ஸ் மூலிமா ஈஸியாக வந்து மேக்ஸ் சால்வ் பண்ணிட்டேன். ஜிஎஸ் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எது வரும், நமக்கு எது வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து படிக்க ஆரம்பித்தேன். முதல்ல வந்து ஐஎன்எம் தான் எடுத்தேன். ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் வரும். ஸோ அந்த ஸ்டோரிஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நிறையா மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். பகத்சிங் மூவி இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாலியன்வாலா பாக் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 12th ஹிஸ்ட்ரி புக் தான் நம்ம மெயினாக படித்தோம். 12th அதுக்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரி இது வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக படித்து முடித்தோம். அடுத்து வந்துட்டு ஹிஸ்ட்ரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் முகல்ஸ், குப்தாஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டோரிஸாக தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கொஷின் பேப்பர்ஸில் பார்க்கும்போது ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எதெல்லாம் வருது, எந்த சைடில் கொஷின்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி வந்து செகண்டாக எடுத்தேன். ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு 7 to 8 days தான் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம்னா 7 to 8 days நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு அது முடிச்சிட்டோம்னா அடுத்த ஒரு டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக போட்டுரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்க நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு போடுறோமோ அதுதான் வந்துட்டு நமக்கு நல்லா நம்மளை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே இன்ஸ்டியூட்டில் இல்லை வந்து ஒரே ஒரு சென்டரில் தான் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. நம்ம நிறைய சென்டர்ஸில் வந்து டெஸ்ட் வந்து போடலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ நான் படிக்கும்போது AIMTN சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதோட ஷெட்யூல் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒட்டி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் போட்டுருவாங்க. நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இங்கே பக்கத்தில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துருவேன். ஸோ அதை வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒரு 3-4 இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக தெரிஞ்சிடும். அப்போ வந்து எந்த பேட்டர்னுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் எழுதவே அதே மாதிரி கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய நம்ம பார்க்கவே இந்த இடத்துல இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது 2 பார்ட் ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சது முடிச்சிட்டேன். அடுத்து யூனிட் 8ல் வந்து பார்த்தோம்னா யூனிட் 8 வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பார்ட் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இந்த பண்பாடு சம்மந்தப்பட்டது, தமிழோட மரபியல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டீரியராக வரும். நிறைய அகலாய்வு பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நான் செகண்ட் ஆஃப் வந்து
வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ராஜா ராம் மோகன் ராய் அவங்க என்ன சீர்திருத்தங்கள் பண்ணாங்க, அப்புறம் பெரியார் வந்து ஒரு பெரிய டாபிக் இருக்கும், திருக்குறள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லலாம் என்ன பண்ணேன்னா வெறும் புக் பேக் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் இது மட்டும் தான் பார்த்தேன். சயின்ஸில் வந்து பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் படித்தா போதும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து ஜாகிரஃபி 10th வரைக்கும் ஜாகிரஃபி படித்தா போதும். ஸோ 10th வரைக்கும் இருக்கிற ஜாகிரஃபி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி மேப் வச்சு படிக்கிறது, ரிவர்ஸோட நேம்ஸ் எல்லாம் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோன்னே அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எக்கனாமி வந்துட்டு ரொம்ப டீப்பாக படிக்கல. எக்கனாமி வந்து மேலோட்டமாக தான் படித்தேன். தெரிஞ்ச டாபிக்ஸ் மட்டும் நல்லா படித்தேன். அப்புறம் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் படித்தேன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணேன். டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து எனக்கு இருந்துச்சு. அப்போது இது ஏபிஜேயில் வந்துட்டு ஃப்ரீயாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு போடுவாங்க. அவங்க ஒரு பிடிஎஃப் மாதிரி போடுவாங்க. ஸோ அதுலேருந்து டெய்லி நோட்ஸ் வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் நோட்ஸ் எடுக்கும்போது நல்லா ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு விஷயத்தோட கண்டினியூட்டி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீட்டை பற்றி நம்ம நீட் வந்து எக்ஸாம் வைக்கலாமா வேண்டாமா, அதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன கருத்து சொல்கிறாங்க, ஏன் அதை வைக்கணும் ஏன் வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அந்த கண்டினியூட்டியோட படிக்கும்போது அந்த விஷயம் வந்து நமக்கு நல்லாவே பதியும். ஸோ அந்த மாதிரி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி படித்தேன். அப்போ இதை ஜிஎஸ்சில் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேடி படித்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ லாங்குவேஜில் வந்து நம்ம ஒரு 95+ கண்டிப்பாக எடுத்தாகணும். மேக்ஸில் வந்து ஒரு 23 எடுத்தாகணும். அப்புறம் ஜிஎஸ்சில் வந்து ஒரு 40 மார்க்ஸ் நம்ம எடுத்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது வந்து எலிஜிபிலிட்டி பார்ட் டெஸ்ட் தான். ஸோ வந்து அதுக்கு நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே சார், இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இப்போ என்னோட எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ டேஸ் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சார்ட் மாற்றி நான் டெய்லி வந்து அந்த டேஸ் வந்து எழுதி வச்சிட்டேன். இப்போ 65 டேஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 65 இன்னும் 64 டேஸ் மோர். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் அந்த டேஸை பார்க்க எனக்கு என்ன தோணுன்னா ஐயோ நம்ம டேஸ் கம்மி ஆகிட்டே இருக்குது, நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சிருப்பேன். அதே மாதிரி என்னென்னா ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தேன். ஒரு 2-3 இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் ஷெட்யூல் எடுத்துட்டேன். ஸோ அந்த டெஸ்ட் ஷெட்யூல் எடுக்கும்போது என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அடுத்தடுத்து நான் டெஸ்ட் போட்டே ஆகணுன்றது என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் டெஸ்ட் எழுதி அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் செவத்தில் வந்து ஸ்டிக் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன ஆகும்னா ஐயோ இந்த டெஸ்ட்டில் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், இந்த டெஸ்ட்டில் ஏன் மார்க் கம்மியாச்சு. அதே மாதிரி ஒரு கம்பைன் ஸ்டடீஸ் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் படித்தோம். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு படிக்கும்போது என் ஃப்ரெண்டு என்னை விட 4 மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டா அப்போ அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நம்ம நல்லா படிக்கல. அப்போ அந்த ஒரு காம்படிஷன் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து காம்படிஷன் தான், ஈகோ கிடையாது. ஸோ அந்த காம்படிஷன் வரும்போது அவங்கள விட நான் மார்க் ஸ்கோர் பண்ணும். அதே மாதிரி இப்போ நான் சும்மா ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி போர் அடிக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி ஃப்ரெண்டு கூப்பிடலாம் நான் படிச்சுட்ருக்கேன்னு சொன்னோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நம்ம பயத்தை வந்து அதிகப்படுத்து. அவங்க படிச்சுட்ருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் நமக்கு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட காம்படிட் பண்ணியே என்னால் ஜெயிக்க முடியல, இத்தனை பேருக்கு கூட என்னால் எப்படி ஜெயிக்க முடியும் அந்த தாட் எனக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா படிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் நம்ம எடுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து படிக்க லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஆகும். ஸோ தூக்கம் வருதுன்னா ஒரு இன்டர்வியூவில் தான் பார்த்தோம், ஒரு போலீஸ் மேன்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி 9 minutes ஸ்லீப்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கரெக்டாக 9 minutes தான் தூங்கணும், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. அதுக்கு மேலே தூங்க டீப் ஸ்லீப் போயிடும். ஸோ அதை மட்டும் தூங்கினா மைண்டு செம்ம ரெஃப்ரெஷ் ஆகும். அதையும் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த 9 minutes தூங்கும்போது அதுவும் பயங்கரமாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் ஆகும். மெயினாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எதுனா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் தான். நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம், படித்ததை எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வருது அந்த இடத்துல. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா படிக்கும்போது ஒரு சில இடம்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம டெஸ்ட்டில் பார்த்தோன்னா அதை தான் கேட்டிருப்பாங்க. அப்போ தான் தெரியும் ஓ இது ஒரு லைன் கூட விடாமல் நம்ம வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி நல்லா கரெக்டாக வந்து ஒரு பிளான் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். நமக்கு வந்து பிளான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் 10th படிக்கும்போது ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்குவாங்க, 12th படிக்கும்போது டைம் டேபிள் அப்போல்லாம் போடவே இல்லை. அப்போ எதுக்கு போட்டு நம்ம ஃபாலோவாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி. ஆனால் வந்து இங்கே வந்தோடனே டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டிப்பாக அந்த டைம் டேபிள் வேணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சு நானே எனக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் வந்து போட்டுக்குவேன். அதுவும் வந்து யூடியூப்லேயே வந்து சஜஷன் நிறையா வந்து எப்படி டைம் டேபிள் போடுறதுன்றதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யூடியூப்பில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்ததில் என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து படிங்க. ஒரு 2 hours அந்த சப்ஜெக்ட் படிங்க. ஒரு 1 hour வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்த 2 hours வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்து எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock to ஒரு 1 o'clock வந்துட்டு இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஓல்டு கொஷின் பேப்பர் ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் வந்து போடுங்க. மேக்ஸ் ஒரு 2 hours போடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் லைட்டாக ஒரு தூக்கம் போட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து படிங்க. அதுக்கடுத்து வந்துட்டு என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எழுதுறது. ஒரு சிலர் எழுதுவாங்க, ஒரு சிலர் ரீட் பண்ணுவாங்க. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை
வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் மோஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவேன்னா காலையில் டைமில் வந்து படிப்பேன், மத்தியான டைமில் தான் வந்து டெஸ்ட் போடுவேன். ஸோ மத்தியானம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்லீப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் போடுவோம். அப்போ தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளால் டெஸ்ட் எழுத முடியும். அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணுவேன். கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், டேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.